குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிருஷ்ண தின நல்வாழ்த்துக்கள். கர்மயோகின் அருளமுதம் தொடர்ச்சி. உயர்ந்த மனம், ஹையர் மைண்ட், எண்ணத்தை இழந்த நிலையில் ஞானம் பெறுவது. இடையராத அன்னை நினைவு இம்மனதிற்குரியது. சத்வ குணமுடையது இம்மனம். முனிவர் நிலைக்குரியது இது. ஒளிமயமான மனம், இலுமைன் மைண்ட், ஞானத்தை ஜோதியாக பெறுவது. இடையராத அன்னை தரிசனம் இதற்குரியது. இது ரிஷியின் நிலை. இதற்கடுத்தது யோகியின் நிலை. இங்கு எண்ணமோ ஒளியோ இல்லை, ஞானம் நேரடியாக உள்ளது. இங்கு அன்னை ஞானம் இயல்பாக அமைந்துள்ளது. நம் ஜீவியம் ஞானமாக மாறும் இடம் இது. இடையராத தரிசனம் பெற முதலில் இடையராத நினைவு நிலைக்க வேண்டும். மனம் ஆன்மா ஒன்று லயிக்க வேண்டும். எண்ணங்களும் செயல்களும் மனதிலிருந்து எழுவதற்கு பதிலாக ஆன்மாவிலிருந்து எழ வேண்டும். கரணங்கள், மனம், உயிர், உடல் தங்கள் முனைப்பை இழந்து அமைதியடைய வேண்டும். பொதுவாக காட்சிகள் அகத்தில் எழுந்து ஆன்மாவை அடைய வேண்டும். பொதுவான காட்சிகள் அன்னையாக மாறி அது ஆன்ம தரிசனமாகி அன்னை தரிசனமாகி அடிக்கடி ஏற்பட்டு நிலையாகி நிரந்தரமாக வேண்டும். இடையராத நினைவுக்கு சொல்லி 20 கருத்துகளும் இடையராத தரிசனத்திற்கு பயன்படும். எந்த சப்தம் கேட்டாலும் அன்னையை நினைக்க வேண்டும் என்றும் இதற்கு நினைப்பை காண வேண்டும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்னை தரிசனத்தின் வகைகள் பல. வானலாவ அன்னை காட்சியளிப்பதிலிருந்து உள்ளே தரிசனம் தரும் வரை பல நிலைகள் உண்டு. எல்லா பொருட்களும் அன்னையாக காட்சியளிப்பதுவே முடிவான தரிசனம்.